இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நகரத்திலேருந்து கடற்கோடி கிராமம் வரைக்கும் எல்லா மூலை முடுக்கிலையும் அரசு பேருந்துகள் இயக்கப்படுது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் தான் பேருந்து கட்டணம் மிக மிக குறைவு. நகர பேருந்துகள்ல பெண்களுக்கு இலவச பயண திட்டத்தை அறிமுகப்படுத்தினதும் தமிழ்நாட்டில் தான். காலத்துக்கு ஏத்த மாதிரி நவீன பேருந்து வசதிகளை அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி பல்வேறு சிறப்புகள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துக்கு உண்டு. அப்படிப்பட்ட அரசு பேருந்து சேவைகள் எப்படி இருக்குன்னு ஆய்வு செய்யறதுக்காக போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் 2025 மே 20ஆம் தேதியான நேத்து தன்னோட அலுவல்களை எல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா சென்னை கிளாம்பாக்கம் கலைஞர் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துல ஊருக்கு திரும்பினாரு. பயணத்துக்கு முன்னாடியே அந்த பேருந்துல இருந்த பயணிகள் கிட்ட சேவையில ஏதாவது குறைபாடுகள் இருக்கா அப்படின்னு பயணிகள்கிட்ட நேரடியாவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா ஓட்டுநரோட இருக்கைக்கு பின்னாடி உள்ள இருக்கையில அமர்ந்து ஒரு சாதாரண பயணியா தன்னோட பயணத்தை தொடர்ந்தவர் ஓட்டுநர் நடத்துனரோட பணி சூழல், சேவைகள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து விவரமா விசாரிச்சு கேட்டுக்கிட்டாரு. உங்களுக்கு சொந்த ஊரு சேலம் ஆத்தூரா? எந்த டெப்போல இருக்கீங்க இப்ப? இந்த திடீர் பயணம் பேருந்து சேவையை நேர்ல போய் மதிப்பீடு செய்யறதுக்கும் பொதுமக்கள் எதிர்கொள்ற பிரச்சனைகளை நேர்ல பார்த்து தெரிஞ்சு நடவடிக்கை எடுக்கிற நோக்கத்தோட நடந்ததா சொல்லப்படுது. அமைச்சரோட இந்த நடவடிக்கை அனைவராலும் பாராட்டத்தக்கதா பார்க்கப்படுது. அமைச்சரோட இந்த அதிரடி ஆய்வு காரணமா அரசு அதிகாரிகள்லாம் அதிர்ந்தே போயிருக்கிறாங்க. அதே சமயம் அமைச்சரே பேருந்துல பயணம் செஞ்சு குறைகள் எல்லாம் கேட்டதை பொதுமக்கள் பல பேரும் இப்ப பாராட்டிட்டு வராங்க.